பிரியாணிக்கும் ஆரி ஒர்க்குக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அரசர்கள் காலத்துல அரசர்கள் தங்களுடைய சிம்மாசனம், டென்ட், கார்பெட், கர்டன்ஸ் இந்த மாதிரியான ஃபேப்ரிக்கை அலங்கரிக்கிறதுக்காக ஆரி ஒர்க்கை பயன்படுத்தினாங்க. அந்த ஆரி ஒர்க்ல தங்கம் மற்றும் வெள்ளி மாதிரியான விலை உயர்ந்த உலோகங்களை பயன்படுத்தி ஆடம்பரமா தயார் பண்ணாங்க. இந்த காலகட்டத்தில் நம்ம யூஸ் பண்ற ஆரி ஸ்டீல் நீடில்ஸ் வர்றதுக்கு முன்னாடி மிருகங்களுடைய எலும்பு மற்றும் மரத்தை பயன்படுத்தி ஆரி நீடில்ஸை வடிவமைச்சாங்க. உடைகள்ல கண்ணாடிகளை பயன்படுத்தினா எந்த தீய சக்தியும் நம்மளை நெருங்காது அப்படின்னு ஒரு நம்பிக்கை ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு ட்ரைபல் இன மக்களுக்கு இருந்தது. அதனால ஆரி ஒர்க்ல அந்த மாதிரி கண்ணாடிகளை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. சரி, இப்போ ஆரி ஒர்க்குக்கும் பிரியாணிக்கும் என்ன சம்பந்தம்னா, இந்த ரெண்டுமே 16ஆம் நூற்றாண்டுல முகலாயர்களால் நம்ம இந்தியாவுக்கு அறிமுகம் செய்யப்பட்ட ஒண்ணுதாங்க.